இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. மகாராஷ்டிராவில் அடுத்தடுத்து காங்கிரஸ் தலைவர்கள் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு தாவி வருகின்றனர். ஏற்கனவே காங்கிரஸ் மூத்த தலைவர் அசோக் சவான் பாஜகவில் சேர்ந்துவிட்டார். இது தவிர மும்பை காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான பாபா சித்திக் அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரசிலும், மிலிந்த் தியோரா முதல்வர் ஷிண்டேயின் சிவசேனாவிலும் சேர்ந்திருக்கின்றனர். இப்போது காங்கிரஸ் மூத்த தலைவர் சிவராஜ் பாட்டீல் மருமகள் டாக்டர் அர்ச்சனா பாட்டீல் பாஜகவில் சேர்ந்திருக்கிறார். மும்பையில் துணை முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் வீட்டிற்கு சென்ற அர்ச்சனா தன்னை அக்கட்சியில் இணைத்துக் கொண்டார். இவர் மகாராஷ்டிராவின் உட்கிர் பகுதியில் இயங்கி வரும் லைஃப் கேர் மருத்துவமனையின் தலைவராக இருக்கிறார். இவரது கணவர் சைலேஷ் பாட்டீல் மாநில காங்கிரஸ் செயலாளராக உள்ளார். பாஜகவில் சேர்ந்த பிறகு பேட்டியளித்த அர்ச்சனா பாட்டீல், பெண்களுக்கு சம உரிமை அளிக்கும் பிரதமர் மோடியின் நாரி சக்தி வந்தன் ஆதின்யாம் திட்டம் எனக்கு மிகவும் பிடித்து போனது. அது பெண்களுக்கு சம வாய்ப்பை வழங்குகிறது. எனவேதான் அரசியல் துறையில் பங்காற்ற பாஜகவில் இணைந்துள்ளேன். மகாராஷ்டிராவின் லத்தூரில் அடிமட்ட அளவில் பணியாற்றியிருக்கிறேன். பாஜகவுடன் இணைந்து மேலும் அடிமட்ட அளவில் பணியாற்றுவேன். நான் அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸில் இருந்ததில்லை. பாஜகவின் சித்தாந்தம் என் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியதால் அதில் சேர்ந்தேன் எனவும் கூறினார். சிவராஜ் பாட்டீலின் குடும்பத்தைச் சேர்ந்த அர்ச்சனா பாஜகவில் இணைந்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக துணை முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் கூறினார். இது மிகப்பெரிய விஷயம், கட்சியை மேலும் பலப்படுத்தும் எனவும் தெரிவித்தார். லோக்சபா தேர்தலுக்கு இன்னும் 2 வாரமே இருக்கும் நிலையில் அர்ச்சனா பாட்டீல் பாஜகவில் சேர்ந்திருப்பது காங்கிரஸ் கட்சியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.